Hi guys, welcome back to my channel. Open up pisin. நான் தான் உங்க ஆசப். என்ன கையில பால் சோம்போட நிக்கிறேன்னு பாத்தீங்களா? சாரிங்க, பால் சோம்பு இல்ல, பால் கிளாஸுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாடியை கூல் பண்ற அப்புறம் உடம்புக்கு நல்ல ஸ்டாமினா ஸ்ட்ரென்த் கொடுக்குற ஒரு ட்ரிங்க் தான் இன்னைக்கு உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போறேன். வாங்க அதை நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதை வந்து நீங்க வாரத்துக்கு ஒரு வாட்டி குடிச்சா போதும். வரது சம்மர் சீசன் இல்லைங்க. இந்த சம்மர் சீசன்ல எல்லார் பாடியும் ரொம்ப சூடாகும். ஸோ எப்படி நம்ம கூல் பண்ணிக்கலாம்? வெறும் நேச்சுரலான ப்ராடக்ட்ஸை வச்சு நம்ம கூல் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்க. ஸோ வாங்க நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். எங்கள் வீட்டில் டைம் பார்த்தீங்கன்னா 11:30 நைட்டு. இந்த மாதிரி பாதாம் பிசனையும் அதே மாதிரி கொஞ்சம் பாதாமையும் எடுத்து தண்ணியில் ஊற வச்சுக்கணும். நைட்டு டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே இதை ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் எடுத்து யூஸ் பண்ணணும். சரிங்களா? எஸ் கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த பாதாம் அத்திப்பால் செய்ய போகிறது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள்னு வச்சுக்கோங்களேன். இது நான் இப்போ என்ன வந்து கையில் வச்சுருக்கேன். திஸ் இஸ் சம்திங் கால்டு பாதாம் பிசின். எல்லா கடையிலையும் கிடைக்கும். பாதாம் பிசின் எப்படி செய்யணும்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நல்லா வந்து ஒரு நைட்டு ஃபுல்லாக தண்ணியில் ஊற வைக்கணும். 10 rupeesக்கு பாதாம் பிசின் வாங்கிக்கோங்க. தண்ணியில் நல்லா ஊற வைங்க. ஊற வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்து நமக்கு வந்து ஒரு கிளாஸ் பால் தேவை. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பவுடர் சுகருங்க. சுகரை வந்து நான் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து பவுடர் சுகர் யூஸ் பண்ணலாம், இல்லைனா ஹனி யூஸ் பண்ணலாம், இல்லைனா வந்து நாட்டு சக்கரை கூட யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஸ்வீட்னருக்கு எப்படி தேவையோ அப்படியே கூட யூஸ் பண்ணலாம். ஸ்வீட்டே போடாமல் சில பேர் குடிக்கணும்னு ஆசைப்பட்டா ஸ்வீட்டே போடாமல் கூட ஒரு சில பேர் குடிக்கலாம். அப்புறம் இந்த ட்ரிங்க்குக்கு முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ட்ரை ஃபிக், காஞ்ச அத்தின்னு சொல்லுவாங்க. இந்த அத்தி வந்து 2 எடுத்துக்கோங்க. எனக்கு 2 பிடிக்கும், அதனால் 2 எடுத்துருக்கேன். ஒரு சில பேர் 3 கூட போட்டு சாப்பிட்லாம், அது உங்கள் பாடியை பொறுத்து. அப்புறம் கொஞ்சமாக இந்த மாதிரி பாதாம் எடுத்துக்கோங்க. பாதாம் வந்து ஒரு கவுண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க, ஒரு 6-7 எடுத்துக்கோங்க. பாதாமை வந்து நான் என்ன பண்ணேன்னா நேற்று நைட்டே ஊற வச்சுட்டேன் தண்ணியில் ஊற வச்சா அதுக்கு வந்து இன்னும் நல்ல சத்து கிடைக்குன்றதுக்காக. இந்த 2 இன்க்ரீடியன்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க இந்த அத்தி பாதாம் பாலில். இப்போ நம்ம என்ன போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு கிரைண்டரில் போட்டு அரைக்க போகிறோம். அரைச்சதுக்கப்புறம் பாலில் மிக்ஸ் பண்ண போகிறோம். இதாங்க வேலை. இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம அரைச்சிட்டு அதை மிக்ஸ் பண்ணி அதை எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். வாங்க பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊற வச்ச அந்த பாதாம் பிசன் இருக்கு இல்லையா, அந்த பாதாம் பிசனை மிக்சியில் போட போகிறோம். இந்த மிக்சர் கிரைண்டர் இருக்குல்ல, நான் 2 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். 2 ஸ்பூன் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். 2 ஸ்பூன் எடுத்துகிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா 2 அத்தி அந்த பாதாம் இருக்கு இல்லையா, அந்த பாதாமையும் சேர்த்துக்க போகிறோம். அப்புறம் எனக்கு கொஞ்சம் ஸ்வீட் பிடிக்குன்றனால இந்த பவுடர் சுகர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன்ஸ் பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க. இதை வந்து நம்ம இப்போ அரைக்க போகிறோம். அரைச்சாச்சுங்க. அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி டெக்ஸ்சரில் இருக்கும், நல்லா ஜவ்வுன்னு இருக்கும். இதை வந்து நீங்கள் பாலில் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக வந்துடும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த பவுலில், குட்டி பவுலில் இதை போட்டுட்டு பாலை மிக்ஸ் பண்ண போகிறோம். ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம பாதாம் அத்திப்பால் ரெடி. நம்மளோட பாதாம் அத்திப்பால் ரெடி ஆயிடுச்சு. நான் ட்ரை பண்ண போகிறேன், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரொம்ப அருமை. செம்மையாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாயிலெல்லாம் ஒட்டிருக்குதுங்க. வர சம்மர் சீசன் பார்த்தீங்கன்னா ரொம்ப உடம்பு சூடாகுங்க. நல்லா எண்ணெய் தேய்ங்க. நல்லா எப்படி சொல்கிறது, ஒரு நாளைக்கு 2 வேளை குளிங்க. அப்புறம் உடம்பை எந்த அளவுக்கு நம்ம கூலாக வச்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கூலாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நேச்சுரலான ரெசிபீஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். கேண்டு ட்ரிங்க்ஸ் குடிக்காதீங்க. சரிங்களா? இந்த மாதிரி நமக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கிற பொருட்கள்லாம் வாங்கி நீங்கள் இந்த மாதிரி வந்து ஈஸியான சிம்பிளான டிஷ்லாம் பண்ணலாம். உங்களுக்கு இந்த ட்ரிங்க் ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். உங்களோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பை.